இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலின் முன்னிலையில் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இணைந்திருக்காங்க. என்டிஏ கூட்டணியில் இருந்தவர், அதிமுகவுடைய மூத்த தலைவராக இருந்தவர் திமுகவில் இணைந்திருப்பது குறித்து பாஜகவுடைய துணைத் தலைவர் திரு ஜெயபிரகாஷ் அவர்கள் தங்களுடைய கருத்தை பதிவு செய்யறாங்க. சார், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். நான் திமுக பழைய திமுக இருக்கிறவங்க எல்லாரும் தான் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும்னு சொல்ல வரேன். இப்போதைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, அந்த பழைய திமுக இப்போ புதிய திமுக மாறிடுச்சு. இந்த புதிய திமுகல சேர்றவங்க அத்தனை பேருக்குமே கலைஞர் கருணாநிதியை தெரிஞ்சிருக்க கூடாது, ஸ்டாலினை மட்டும் தெரிஞ்சிருக்கணும். உதயநிதி ஸ்டாலின் காலில் பப்ளிக்கா வேணும். இவங்க மட்டும்தான் இன்னைக்கு திமுகல பவர்ஃபுல்லா இருக்காங்க. நீங்க செந்தில் பாலாஜி எடுத்துக்கிட்டாலும், சேகர் பாபு எடுத்துக்கிட்டாலும், ரகுபதி எடுத்துக்கிட்டாலும், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ ஓபிஎஸ் இங்க சேர்ந்திருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க எல்லாம் சேர்ந்து செந்தில் பாலாஜியை தலைவராக்கி திமுகவையே கைப்பற்றிடுவாங்க. பழைய திமுக தான் ஜாகிரதையா இருக்கணும். அது ஒண்டிதான் நான் சொல்ல வேண்டிய கருத்து. இப்போ இது திமுகவுக்கு ஒரு பலம் தானே சார், தேர்தலை பொறுத்த வரைக்கும்? தேர்தலை பொறுத்த வரைக்கும் பலம் இல்லைங்க. நாங்க என்டிஏல எங்க ஆக்டர் செந்தில வச்சு இவரை ஹேண்டில் பண்ணிடுவோம். அவர் ஒரு தனி மனிதர், எந்த கட்சியிலும் சாராதவர், எந்த கட்சியிலும் அவரை சேர்த்துக்கல. அதனால அவர் கடைசியா திமுகல போய் சேர்ந்திருக்காரு. அவர் திமுகல போய் சேர்ந்தனால அவர் கூட இருந்த ஒருத்தர் ரெண்டு அண்ணா திமுகவினர் கூட, அவர் மேல பரிதாபம் இருந்த அண்ணா திமுகவர்கள் கூட இன்னைக்கு அவரை விட்டு விலகிடுவாங்க. நாங்க எங்களுடைய ஆக்டர் செந்தில வச்சு அவரை ஈக்குவலண்டா ஹேண்டில் பண்ண முடியும் எங்களால. சார், அதிமுகல இருந்து அவர் விலக்கி வைக்கப்படுகிறார். எடப்பாடிக்கும் அவருக்கும் பிரச்சனை. ஆனா என்டிஏ கூட்டணியில ஒரு முக்கியமான நபரா இருந்தாரு, பாரதிய ஜனதா கூட ஒரு மிக நெருக்கமா இருந்தாரு. ஆனா அவருக்கு அந்த கூட்டணிக்குள்ள ஒரு இடம் கொடுக்கல, அழைப்பு கொடுக்கல. அப்படிங்கிறது தானே அவர் திமுகக்கு போனதுக்கான காரணம். சார், அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல சார்ந்த ஒரு கட்சிக்காரர் அவர், சரிங்களா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட நாங்க ஆல்ரெடி எங்களுடைய தலைவர்கள் கூட்டணி அமைத்து விட்டார்கள். இவரிடம் தனியாக கூட்டணி வைப்பதற்கு ஏது அந்த ஒரு சான்ஸ் இல்லாம தான் போகும். ஏன்னா நாங்க அதிமுகவோட சேர்ந்த பிறகு அதிமுகவோட நிலைப்பாடு தான் எங்களுடைய நிலைப்பாடா இருக்க முடியுமே தவிர, எங்களுக்கு ஒரு நிலைப்பாடு அண்ணா திராவிட முன்னேற்ற நிலைப்பாடா இருக்க முடியாது. டிடிவி தினகரனை ஒரு வழியா என்டிஏ அலையன்ஸ்குள்ள கொண்டு வந்தீங்க. அவரும் எடப்பாடிக்கு அகைன்ஸ்டா தான் இருந்தாரு. ஆனா ஓபிஎஸ் கொண்டு வர முடியல சார். அதனால நல்ல கேள்வி. டிடிவி தினகரனை அண்ணா திராவிட எங்க அலையன்ஸ் கொண்டு வரதுக்கு அதுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரவேற்பு அளித்தது. ஓபிஎஸ்ஐ அவர்கள் துரோகி என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூறிய பிறகு நாங்கள் அவரை என்டிஏவில் சேர்ப்பதற்கான எந்த விதமான முகாந்தாரமும் இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களை நாங்கள் அதிமுகவின் தலைவரான பொதுச் செயலரான திரு எடப்பாடி அவர்களின் ஒப்புதலோடு தான் யாரை வேண்டுமானாலும் என்டிஏ கூட்டணிக்குள் வர முடியும். ஏன்னா என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் லீடர் எடப்பாடி பழனிசாமி. நன்றி சார், உங்களுடைய கருத்துக்கள்.